everyone, thank you so much for spending your time in watching this video. சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான வீடியோ வந்து தேர்ஸ்டே மார்னிங்லேருந்து எடுத்த vlog தான். இன்றைக்கி நான் சீக்கிரமாக எழுந்துட்டேன், என்ன பண்ணுறதுனே தெரியல. அதனால் ட்ரெஸ் எல்லாம் சொக் பண்ணி வச்சாச்சு. ஒரு ½ hour வாஷிங் மிஷினில் போடுறதுக்கு முன்னாடி வாஷிங் மிஷினில் ஆல்ரெடி போட்டு முடிஞ்சிருச்சது. ஒரு 2 பேட்ச் போடுற மாதிரி இருந்தது அன்றைக்குமே. எப்போ போட்டாலும் 2 பேட்ச் போடுற மாதிரி தான் இருக்கும். 6:25க்கு நான் செகண்ட் பேட்ச் போட்டுட்ருக்கேன் அப்படின்னா நான் எத்தனை மணிக்கு எழுந்திருப்பேன்னு யோசிச்சு பாருங்க. 4:35க்கெல்லாம் எழுந்துட்டேன். ஒரு ½ hour 1 hour சோக் பண்ணி வச்சுட்டு முடியவே போதும், இன்னும் 2 minutes தான் இருக்குது. அந்தளவுக்கு நான் முன்னாடி எழுந்துட்டேன். இன்றைக்கி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ட்ரெஸ் எல்லாம் ஊற வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு களி செய்கிறதுக்கு நொய்யெல்லாம் ஊற வச்சாச்சு. சாப்பாடும் சீக்கிரமாக செஞ்சுட்டோம். நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுட்டு லஞ்ச் செஞ்சுட்டு எல்லாமே செஞ்சுட்டேன். ஒரு 8-9க்குள்ளே எல்லா வேலையுமே ஆயிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருந்தேன். நீங்கள் அந்த மாதிரி ஏர்லியராக இருந்தால் எல்லா வேலையும் சீக்கிரமாக முடிகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். அதெல்லாம் சோக் பண்ணி கொஞ்சம் நேரம் இருக்கணும்ல அரிசியெல்லாம் செய்கிறதுக்கு முன்னாடி. அப்போ அந்த கேப்பில் வந்து எடிட்டிங் வேலை பார்த்துட்டு இருந்தேன். கொஞ்சமாக ஏதாவது ஷார்ட்ஸ் இல்லை தம்ப்நெயில் மட்டும் தான் எடிட் பண்ண முடியும் அவ்வளோ ஏர்லி மார்னிங்கில். ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் போது தான் நான் வந்து வ்ளாக் வீடியோவோ அதெல்லாம் எடிட் பண்ணுவேன். மோஸ்ட்லி தம்ப்நெயில் எடிட் பண்ணுறதுக்கே எனக்கு அது டைம் சரியாக போயிடும். அந்த கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற டைம் ஒரு ½ hour 1 hour இல்லை எப்போயாச்சும் ஒரு டைம் 1 hourக்கு மேலே இருந்துச்சுன்னா ஷார்ட்ஸ் ஏதாவது எடிட் பண்ணுறது அந்த மாதிரி பார்ப்பேன். அன்றைக்கி அந்த மாதிரி தான் எடிட் பண்ணுற வேலை இருந்தது. சரின்னு சொல்லி சும்மா தானே இருக்கும், சீக்கிரமாக எழுந்துட்டேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு, அதனால் எடிட் பண்ணிகிட்டு இருந்தேன். எடிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செடியெல்லாம் போய் பார்த்துட்டு வர வேலை இருந்தது. சரின்னு சொல்லி தண்ணியெல்லாம் விட்டுட்டு நான் தான் சொன்னேன் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தேன். அன்றைக்கி தோன்றது எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தேன். அன்றைக்கி வந்து தண்ணி வந்து செடிக்கு விட்டுட்டு நம்ம வீட்டில் ஆல்ரெடி நான் கீரை செடியெல்லாம் போட்டிருந்தோம் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு ஃபியூ மந்த்ஸ் பேக் வீடியோஸ்லலாம் காட்டியிருப்பேன். அதெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. நாங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு அதோட விதெல்லாம் விழட்டும் அங்கே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் தான் க்ளீன் பண்ணி எடுத்து போட்டுமே. ஸோ தட் அதுலேருந்து விதெல்லாம் அங்கேயே விழுந்து முளைக்கணும். இது வந்து சிரிக்கிறேன், அங்கேயே விழுந்துருச்சு, அதுவே முளைச்சிச்சு. இந்த டைம் நாங்கள் சீட் போடவே இல்லை. அந்த ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொல்லுவாங்களே, இது ஆடி மாதம், கரெக்டாக ஆடி மாதம் அதுவே விழுந்துச்சு. அதுவே கரெக்டாக இந்த சீசனுக்கு கரெக்டாக முளைச்சிருச்சு. எவ்வளோ முளைச்சிருக்கு பாருங்கள். நம்ம போட்டிருந்தா கூட இது வளருமான்னு தெரியல, அதுவே வளர்ந்துச்சு. சரின்னு சொல்லி நாங்கள் எக்ஸ்ட்ரா எந்த விதையுமே போடல. வெண்டைக்காய் அதுவே விழுந்து முளைச்சிருச்சு, பாகற்காயும் அதுவே விழுந்து முளைச்சிருச்சு. சும்மா நாங்கள் தண்ணி மட்டும் விட்டுட்டு இருக்கோம். முன்னாடி மாதிரி விதை போட்டு தண்ணி விடும்போது எப்படி விடுவோமோ அதே மாதிரி இங்கே வந்து தண்டிக்கீரை வளர்ந்துருக்கு. நம்ம எங்கே எது போட்டோமோ அது அப்படியே அதுவே விதை விழுந்து அதுவே முளைச்சிருக்கு. சரி வரதை ஏன் யூஸ் பண்ண விடணும் அப்படின்னு சொல்லி நாங்களும் அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ அப்படியே விட்டுட்டோம். நீங்களே ஹார்வெஸ்ட் பண்ணி எல்லாமே சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கும் போது இதையுமே நீங்கள் இது பண்ணி தான் இருக்கணும். எத்தனை கொசு தெரியுமா என்ன கடிச்சிது அப்பா. இது வந்து இன்னொரு பேட்ச் நாங்களே சீட் போட்டோம். இது பாருங்கள் எவ்வளோ ஹைட் வளர்ந்துட்டுருக்குன்னு சொல்லி அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடியே இது போட்டு வச்சிட்டோம். ஸோ தட் நெக்ஸ்ட் பேட்ச் கொஞ்சம் கண்டினியூஸாக கிடச்சிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி. இது ஆல்ரெடி வந்துருச்சு. இதில் ஒன்று வெண்டைக்கால்லாம் வந்துருச்சு. இது முடியிற ஸ்டேஜில் அது வந்து பெருசாயிரும். ஸோ தட் நம்மளுக்கு எப்போவுமே கொஞ்சம் கண்டினியூஸாக கிடச்சிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி. இதுலேயுமே பாருங்கள் விதெல்லாம் விழட்டும் அப்படின்னு சொல்லி ஏதோ 1-2 தான் முளைச்சது இங்கே. அதனால் இது விதை விழுந்து இது முளைக்கட்டும் அப்படின்னு சொல்லி இது வந்து நாங்கள் எல்லாமே விட்டுட்டோம். ஒன்று வந்து தண்டிக்கீரை, ஒன்று வந்து சிரிக்கீரை. பாருங்கள் தண்டிக்கீரையில் விதையே வந்துருச்சு. இது விழுந்து முளைக்கட்டும் அப்படின்னு சொல்லி விழுந்ததே மொத்தமாக ஒரு 4-5 செடி தான் நல்லா வளர்ந்துச்சே. சரி அதை அப்படியே விட்டுட்டோம்னா நான் அது பாட்டின விழுந்து அது பாட்டின முளைச்சிக்கும் அப்படின்னு சொல்லி அப்படியே விட்டாச்சு. நாங்கள் இந்த டைம் ஹார்வெஸ்ட் பண்ணவே இல்லை கீரை. வெண்டைக்காய் அதெல்லாம் மட்டும் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலான்னு இருக்கோம். அதுலேயுமே ஒரு சிலது முத்துறதுக்கு விட்டுட்டு அங்கேயே விழுந்துச்சுன்னா நெக்ஸ்ட் கண்டினியூஸாக கிடச்சிட்டே இருக்கலாம். அதுக்காக கொஞ்சம் விட்டுடலான் இருக்குது, பிளான் பண்ணியிருக்கோம். அது எப்படி போகும் என்னன்னு தெரில. எப்படி போகுது என்னன்னு சொல்லி நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன் நெக்ஸ்ட் வீடியோஸில். சரி வாங்க. 7:19 கரெக்டாக ஒரு ½ hour 1 hour ஓடிட்டுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டேன் நான். அப்போயே எனக்கு 7:19 7:20 தான் இருக்குன்னா நான் எந்தளவுக்கு சீக்கிரமாக எழுந்திருப்பேன்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க. நான் அந்த மாதிரி சீக்கிரமாக எழுதுகிற ஆளே கிடையாது. அதனால தான் அதை மறுபடியும் மென்ஷன் பண்ணிகிட்டே இருக்கேன். சாதம், எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு லஞ்சுக்கு ரெடி பண்ணியே முடிச்சுட்டேன் நான் மார்னிங்கே எழுந்ததுனால. எனக்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அவ்வளோ சீக்கிரம்லாம் எழக்கூடாதுன்னு இருக்கு. ஆனால் எழுந்தும் ரொம்ப நிறைய டைம் இருக்கிற மாதிரி தெரியுது. இது ஆல்ரெடி நான் ஒரு vlogல ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த ரேஷியோ தான் எப்போவுமே நாங்கள் அரிசினா ஊற வைக்கிறோம் அப்படின்னா இந்த ரேஷியோ மட்டும்தான். பச்சரிசி, இட்லி அரிசி, புழுங்கல் அரிசி, அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக உளுந்து ஊற வச்சுப்போம் அரைக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி. இது என்னென்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நாகப்பழம் இது ஆல்ரெடி ஒரு 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு அது 4th டைமோ 5th டைமோ. அதுக்கே என்ன அழுக்கு இருக்குது பாருங்கள். அது வந்து வீட்லேயே வளர்ந்ததுன்னு சொல்லியிருக்கோம்ல, அந்த மாதிரி மண்ணெல்லாம் இருக்கும் உள்ள கீழே விழும்போது. நம்ம கடையில் வாங்குறது வந்து மண்ணெல்லாம் இருக்காது. இது வந்து நாட்டுப்பழம். கீழே விழுந்து எடுக்கும் போது மண்ணெல்லாம் இருக்கும். அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இது வந்து நெக்ஸ்ட் டே
நம்ம vlog இதுக்கு வரையும் பார்த்தது வந்து அதுக்கு முன்னாடி நாள். இது வந்து நெக்ஸ்ட் டே வெளில போகிற வேலை இருந்தது. வெளில போயிட்டு வெளியே சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லி நினச்சோம். அந்த ஹோட்டல் ரிவ்யூ நான் எனக்கு ஷேர் பண்ணுறதுக்கே விருப்பமே இல்லை. ஏன்னா சுத்தமாக நல்லா இல்லை. ஃபுட்டு ஓகே, எல்லாமே ஓகே, குவான்டிட்டி கூட கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. பட் அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாச்சுன்னு. பட் அந்த கிளீன்லினஸ்னு ஒரு வார்த்தை இருக்குமே, அதுக்கு அர்த்தமே அவங்களுக்கு தெரியாதான்னு எனக்கு தெரியல. சுத்தமாக நல்லா இல்லை. இன்னொரு டைம் அங்கே போகவே கூடாது. நல்ல வேலை சாப்பிட்டதுக்கப்புறம் அதெல்லாம் வாட்ச் பண்ணேன் நான். ஒரு பக்கெட் தண்ணி வச்சுட்டு அதிலே ஃபுல் டம்ளரும் கழுவி முடிச்சிட்டாங்க தெரியுமா. நாங்கள் சாப்பிட்டுட்டு பில்லுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. அப்படியே சாப்பிட்டதே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. உங்களுக்கு அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சும் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். அந்த ஹோட்டல் நேமும் சொல்ல விரும்பல, அதை பற்றி நான் பேசவும் விரும்பல. எனக்கு பிடிக்கவே இல்லை. என்ன பண்ணுறது? சரி வாங்க, உங்களுக்கும் அந்த மாதிரி ஏதாச்சும் பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதையுமே ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான், போன வேலையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கே கிளம்பி வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு அவ்வளோ ஒன்றும் பெருசாக வேலை எதுவுமே இல்லை. சும்மா அப்படியே ரிலாக்ஸ்டாக தான் இருந்தது. அண்ட் போன வேலையுமே கொஞ்சம் சிம்பிள் அப்படின்றதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துவிட்டோம். மழை வர இப்போது இந்த ஆடி மாதம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து மழை. இன்றைக்கி மழை பெஞ்சால் நாளைக்கு ஒரு நாள் லீவ் விடுது, நெக்ஸ்ட் டே வந்தது. இல்லைன்னா கண்டினியூஸாகவும் மழை பெய்யுது. ஒரு சில டேஸ் எல்லாம் மழை இல்லைனாலே சின்னதாக தூரலாச்சும் வந்து போயிடுது. உங்கள் ஊர்லேயும் அப்படி தானா? நீங்களும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்களா என்னன்னு சொல்லி ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஊர்லலாம் அப்படி தான் இருக்குது. ஆடி மாதம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே ஓரளவுக்கு டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் மழை பெஞ்சிட்டே வந்துகிட்டே தான் இருக்குது. உங்களுக்கும் உங்கள் ஊரில் அப்படி தானா அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லியிருப்பாங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் போய் நாங்கள் ஒன்றும் பெருசாக பண்ணவே இல்லை. இது வந்து தேர்ஸ்டே வெளில போயிட்டு வந்தது. அது எல்லாமே ஃப்ரைடே நாங்கள் கோவிலுக்கு போனோம். மறுபடியும் இந்த மாதம் ஃபுல்லாக கோவில் மாதம் அப்படி போல். டியூஸ்டே ஃப்ரைடே சண்டே கூட ஒரு சில டைம் கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டுருக்கோம். எல்லா கோவிலுக்கும் அங்கே போய் பார்த்தா அந்த கோவில் எவ்வளோ குப்பை பாருங்கள். ஃபுல்லு இலை தான். ஆனால் மோஸ்ட்டாக அது யாரும் நம்ம கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ண முடியாது, க்ளீன் பண்ணல அப்படின்னு சொல்லிடலாம். பட் ஃபுல்லு எவ்வளோ இலை. இதுவே நான் உங்களுக்கு காட்டுறது கம்மி. இதுக்கப்புறமும் நிறைய இலை இருந்தது வெளிலெல்லாம். இப்போ உள்ளே பெருக்கிட்டு போகிறதே இவ்வளோ குப்பை இருக்கா. அந்த ஸ்டெப்ஸுக்கு கீழே கொஞ்சம் இடம் இருக்கும், அங்கேயும் ஃபுல்லு மரம், ஃபுல்லு இலை. எவ்வளோ தூரம், ஒரு 1.5 hour 2 hours ஆச்சு எனக்கு அந்த கோவில் ஃபுல்லுமே பெருக்கி முடிக்கிறதுக்கு. இவ்வளோ குப்பை தெரியுமா எல்லா இடத்துலையுமே. அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் vlog எடுக்கிறத மறந்துட்டேன் வழக்கம் போல். அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் கண்டினியூ பண்ணேன். சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணியிருக்கேன். அதை பார்க்கலாம் நம்ம. வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருந்தது. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. சாப்பிட்டும் முடிச்சிட்டோம், நைட் ஆயிடுச்சு, தூக்கமும் வரல. என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது, சரி கோன் இருக்கே, கோனாச்சும் போடுவோம், நம்ம சும்மா தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லி கோன் போட ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு ரொம்ப நல்லாலாம் போட தெரியாது, பட் ஏதோ கொஞ்சம் ஆவரேஜாக போடுவேன். சரி போட்டுக்கலாம், இதுக்கப்புறம் ஃபுல்லு கோவில் திருவிழா எல்லாம் வருதில்ல அப்படின்னு சொல்லி. ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. இது வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து 3rd week or 4th week. இது வந்து 4th week ஆஃப் ஆடி மாதம். ஃப்ரைடே நீங்கள் பார்த்துட்ருக்கிறது, சாரி டியூஸ்டே நீங்கள் பார்த்துட்ருக்கிறது. ஃப்ரைடேவும் நான் vlog எடுக்கலான்னு இருக்கேன். vlog எடுக்கணும்னு நினச்சிட்ருக்கேன். நான் எடுக்கிறேன்னா இல்லையா, நான் போனால் தான் தெரியும். இன்றைக்கி நான் இதை எடிட் பண்ணும்போது வெட்னஸ்டே, இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. ஞாபகமாக எடுத்துருவேன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக இதுவாச்சும் எடுக்கணும். ஏன்னா நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்புறம் மறந்துடுறேன். இப்படியே போயிட்டுருக்கு. ஒரு நாளாச்சும் கம்ப்ளீட்டாக நான் நினச்ச மாதிரி நான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பார்க்கலாம் என்றைக்கு அது நடக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ வாங்க. அப்புறம் கோன் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ணல. கோன் போட்டு என்ன பண்ண முடியும், அப்படியே தூங்க வேண்டியது தான். சரி தூக்கம் வரல அப்படின்னு சொல்லி தான் இது போட்டுனேன். ஃப்ரைடே திருவிழா இருக்குது, அந்த vlog நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அதுவாச்சும் எனக்கு ஃபுல்லாக எடுக்கணும்னு சொல்லி நான் ரொம்ப டெஸ்ப்ரேட்டாக இருக்கேன். சரி பார்ப்போம். மார்னிங்லேருந்து எல்லாமே எடுக்க முடியலனாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்காச்சும் கவர் பண்ணணும். சும்மா கொஞ்சம் அப்படியே கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்கேன். நான் இந்த திருவிழாக்கே அப்படி தான் நினச்சேன். அந்த vlog ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணிட்டேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. லாஸ்ட் வீக்கோட திருவிழா அது. தேர்ட் வீக்கோட திருவிழா. அதுவே நான் கொஞ்சம் தான் எடுத்தேன். மார்னிங் கோயிலுக்கு போகும்போது மறந்துட்டேன். ஈவினிங் மட்டும் தான் எடுத்து ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்கு அப்படி விட்டு ஷேர் பண்ணுறதுக்கு மனசே இருக்க மாட்டேங்குது. என்ன பண்ணுறது, மறந்து போகுது. அப்படியே நான் எடுத்தாலும் கூட ஒரு சிலது கிளிப்ஸ் நல்லாலாம் நானே டெலீட் பண்ணிடுறேன். லைக் அது ஒரு கிளாரிட்டி எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. இல்லைன்னா ஆங்கிள் செட் பண்ணியிருப்போம்ல, அது வந்து அவுட் ஆஃப் த ஃப்ரேமாக இருக்குது. நம்ம இதுதான் ஷூட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஃப்ரேம் செட் பண்ணியிருப்போமா, அது வந்து ஏதோ ஒரு ஞாபகத்தில் அப்படியே கொஞ்சம் தள்ளி போயிடுச்சுன்னா எனக்கு அந்த வீடியோ கிளிப் ஆட் பண்ணுறதுக்கே மனசே வர மாட்டேங்குது. அந்த மாதிரிலாம் சில டைம் நடக்குது. அது இல்லாமல் நான் டெலிட் பண்ணிடுறேன் சில டைமு. அப்படியெல்லாம் நடந்துகிட்ருக்கு. என்ன பண்ணுறது? சரி விடுங்க, புலம்பி என்ன யூஸ், நோ யூஸ், நத்திங். டைம் வேஸ்ட் பண்ணாமல் புலம்புறதுல நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். உங்களுக்கு யாருக்காச்சும் கோன் போட தெரியுமா? எந்த அளவுக்கு தெரியும்? நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களா இல்லையா? இல்லை உங்கள் வீட்டில் யாராச்சும் ரொம்ப நல்லா போடுவாங்க, அதனால் இதை ட்ரையே பண்ணதில்லை இதுவரை, அவங்களே எனக்கு போட்டு விட்டுருவாங்க எப்போவுமே, அப்படியா? இல்லை நானும் ட்ரை பண்ணியிருக்கேன் சின்ன வயசுலேயே அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் இருக்கா? இல்லை நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட், உங்கள் அளவுக்கு மோசமெல்லாம் போட மாட்டேன், நான் நல்லா போடுவேன் அப்படின்னாலும் அது கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க.
அண்ட் உங்கள் மேரேஜ்க்கு இல்லை ஏதாச்சும் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் கோன் போட்டிருக்கீங்களா, நீங்கள் உங்களுக்கே இல்லை யாரையாச்சும் வச்சு போட்டிருக்கீங்களா, இல்லை ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் வச்சாங்களா, இல்லை மெஹந்தி ஆர்டிஸ்ட் வச்சு போட்டிங்களா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சும் இருந்தால் அதேமாரி கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நான் கொஞ்சம் கொண்டே தான் போட்டிருப்பேன், டோன்ட் மைண்ட் இட். ஏன்னா ரொம்ப எக்ஸ்பர்ட்டெல்லாம் இல்லை, நான் ஏதோ கொஞ்சம் போடுவேன். அதை வச்சு சரி சும்மா தானே இருக்கணும், நம்மளும் சும்மா இருக்கோம், ஃப்ரீயாக இருக்கோம், என்ன பண்ணுறதுனே வேறு ஐடியாவே இருக்காதுல்ல சில டைம் நமக்கு. அந்த மாதிரி டே தான் அது, என்ன பண்ணுறதுன்னு ஐடியாவே இல்லை எனக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி போர் அடிக்கும் போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. சரி வாங்க நெக்ஸ்ட் டே இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி பார்த்துட்டு கிளம்பலாம். இது போட்டு முடிச்சிட்டோன்னா நெக்ஸ்ட் டே வந்து இது வந்து கொஞ்சம் தான் கலர் டார்க்காக இருக்கும், பட் நெக்ஸ்ட் டேஸ்க்குள்ளே டார்க் ஆயிரும். அதெல்லாம் நீங்கள் வீடியோஸில் பார்ப்பீங்க, அப்கமிங் வீடியோஸில். அவ்வளோதான், டாடா பை, see you soon.